ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதி நடுப்பக்க கற்றை குறித்து அலசக்கூடிய புதிய கோணம். புதிய கோணத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கக்கூடிய நடுப்பக்க கற்றை தான் எடுத்திருக்கிறோம். கூமி கபூர் அவர்கள் எழுதியிருக்கிறார். இந்த கற்றையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் கணிப்பதற்கு ரொம்ப கடினமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான காரணங்கள் இந்த நடுப்பக்க கற்றை அலசி இருக்கிறது. அது பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம். பத்திரிகையாளர் ஐயநாதன் வந்திருக்கிறார். வணக்கம் திரு. வணக்கம். நாளை முடிவு வர இருக்கு. அதற்கு முன்பாக இந்த கற்றை எது பேசுகிறது அப்படின்னா, இந்த தேர்தலை ரொம்ப கணிக்க கடினமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுல அந்த முதல் பத்தியில் அவங்க சொல்வது, 1.5 மாதங்களுக்கு முன்பு, தேர்தலுக்கு 1.5 மாசத்துக்கு முன்பு மோடி ஆதரவாளர் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனா அதற்கு பிறகு எளிதா வெற்றி பாஜகவுக்கு கிடைக்காது அப்படின்ற நிலை எப்படி உருவானது, அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு தான் தொடங்குது. அதை எப்படி பாக்குறீங்க அந்த முதல் பத்தியை? அதாவது அந்த முதல்ல மோடிக்கு ஆதரவான ஒரு நிலை இருந்தது அப்படின்ற விடயத்தையே நான் ஏத்துக்கல. ஏன் அப்படின்னம்னா, எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் தான் அந்த நாட்டில் அதிகமாக வாக்களிக்கிற மக்கள். ஏழை எளிய நடுத்தர விவசாயிகள், தொழிலாளர்கள், பெண்கள், இவங்களாம் தான் இந்த நாட்டில் அதிகம். அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இல்லை. அது இந்த 10 ஆண்டு காலத்தில் எவ்வளவு நிறைவேறிச்சு அதை அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ண போறாங்க. எனவே அப்ப வேவ் இருந்துச்சு, இப்போ இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு 1.5 மாசத்துல மாறிடுச்சு அப்படிலாம் கிடையாது. மக்கள் பாத்தீங்கன்னா, இப்போ விஜயனா ஐயநாதன் கதை வேற. நம்ம நாள் முழுவதும் பேப்பர் படிப்போம், டிவி பாக்குறோம். சாதாரண மக்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பு தான், பாதிப்பு தான் அவங்கள வாக்களிக்க தீர்மானிக்குது. அதை நல்லா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதுதான் இப்ப அந்த மாதிரி இடத்துல இருந்துதான் இந்த மக்கள் எல்லாத்தையும் முடிவெடுத்திருக்கிறாங்க. 1.5 மாதத்தில் களத்துல மாற்றம் வந்தது அப்படின்லாம் அணுகுவது சரியில்லை. ஆனா அவருடைய ஒட்டுமொத்த கட்டுரையும் நல்ல பகுப்பாய்வு. கூமி கபூருடையது ரொம்ப அருமையான பகுப்பாய்வு. அதை நான் எந்த இடத்துலயும் மறுக்கல. ஏன்னா இட் இஸ் அப்சல்யூட் சோசியோ பொலிட்டிக்கல். நல்லா பண்ணிருக்காரு. அதுதான் சோசியோ பொலிட்டிக்கல் தான் ரொம்ப முக்கியமான அரசியலை புரிஞ்சுக்கிறது. இதுல இன்னொன்று சொல்றாரு, பாஜகவுக்கு எதிராக திரும்பிய அந்த 400+ அதீத தன்னம்பிக்கையில் பாஜக தன்னைத்தானே சுட்டுக்குச்சு அப்படின்றாங்க. அது என்ன அது ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கறது நல்ல விஷயம். அது என்ன பண்ணிட்டாரு மோடி அப்படின்னம்னா, நான் 10 ஆண்டு காலம் பிரதமரா இருக்கேன், நான் எல்லா மக்களுக்காகவும் எல்லாம் செஞ்சிருக்கிறேன், என்ன பெரும்பான்மையோட, ஏன் போன தடவை விட அதிக பெரும்பான்மையோட என்ன உட்கார வைப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா, அந்த நெரேட்டிவ் உள்ளபடி எதிர்கட்சிகளால முறியடிச்சிருக்க முடியாது. சொல்லுதான் மனிதன். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, நாங்க 370, எங்க கூட்டணி 30, நாங்க தான் மீண்டும் ஆட்சிக்கு வரோம் இப்படின்னு சொன்னது யாருக்கு எதிரான வார்த்தை? எதிர்கட்சிகளா, மக்களா? நீங்க மக்களை கான்பிடண்டா எடுத்துட்டு இருந்தீங்கன்னா மக்கள்கிட்டே அதை தட்டி விட்டுருங்க. அது 400 ஆகட்டும், 450 கூட ஆகட்டும். இப்ப இத தொடக்கத்துல எல்லாரும் பாராட்டினாங்க. ஏன்னா இந்தியா கூட்டணியை ஒரு தோல்வி முகத்துக்கு தள்ளிட்டாரு. ஒரு தொடக்கமே ஒரு கான்பிடன்ஸோட தொடங்கிட்டாரு. அதான் 5வது 6வது பேராகிராஃப் சொல்றாங்களே, இன்ஹவுஸ் செஃபாலஜிஸ்ட் சொல்றாருல. எனவே அவங்க சொல்றதெல்லாம் வேற. மக்கள் கிட்ட எது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றதுதான். இப்ப கொஞ்சம் சொனங்கிட்டாங்களோ, நமக்கு தான் வரப்போகுது 400 இடங்கள். இல்ல, இது என்னன்னா, மோடி தன்னை மையப்படுத்திய தேர்தலாகவே இது இருக்க வேண்டும் என்றது அவர் கருதினார். ஏன்னா மீண்டும் தான் தான் பிரதமரா உட்காரணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாரு. சோ தன்னை மையப்படுத்தி எல்லாத்தையும் செய்யப்படும் பார்த்தாரு. தனது வார்த்தை, தனது உருவகம், தன்னை பற்றிய உருவகம், இதைத்தான் அவர் அழுத்தினாரு. அதனுடைய விளைவுதான் அவருடைய ஆட்சியை பற்றிய கேள்வி எதிர்கட்சிகிட்ட எழுப்பும் போது அவர்கிட்ட பதில் இல்ல, மாறாது வேற மாதிரி போச்சு 2 கட்ட தேர்தலுக்கு பிறகு. இன்னொன்று இந்த அரசியல் சட்டத்தில் திருத்தம் அப்படின்னு சில எம்பிக்கள் கூறியதும் பாஜகவுக்கு பின்னடைவா போயிடுச்சு. அவங்க வேறொரு தன்மையில் கூறியது வேறொன்றாக புரிந்து கொள்ளப்பட்டதா? எப்படி எடுத்து? இல்ல, அவங்க நேரடியாவே அரசமைப்பு மாத்துறது அப்படின்றத மோடியே விலைக்கு இருக்கிறாருன்னு நான் பல கட்டுரைகளே எழுதியிருக்கிறேன், பேச்சோட்டத்துல. அந்த மாதிரி அவங்களுடைய நோக்கம் என்ன? ஒற்றையாட்சி, மாநிலங்கள் இருக்கக்கூடாது, ஒரு இடத்துல கொள்கை மையம், ஒரே முடிவு எடுக்கணும், அதை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தணும். அதுக்கு மாநில ஆட்சி இருக்கக்கூடாது, மாநில சட்டப்பேரவை இருக்கக்கூடாது. முடிஞ்சு போச்சு. இப்ப கூட பாருங்க, புதிய கல்விக் கொள்கை, தேச கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்துறதுக்கு மாநிலங்கள் தடையா இருக்கா இல்லையா? மாநிலங்கள் இன்னொரு வியூ பாலிசி எடுக்கலாமா இல்லையா? ஏன்னா எஜுகேஷன் பாத்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்லயே இருக்குது. இந்த மாதிரி இடம் வேணாம் தான் அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காகத்தான் அவர் 370 சொன்னாரு.
370ன்றது அரசமைப்புல மிகப்பெரிய ஆழ்ந்த மாற்றங்களை மாற்றுவதற்காகத்தான் சொன்னாரு. அதே அவர்களுடைய எம்பிக்கள் சிலர் வந்து உண்மையா பிரதிபலிச்சிட்டாங்க. அதையும் காங்கிரஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த இடஒதுக்கீடு தான் இவங்க அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துறோம் அப்படின்னு சொல்றது வந்து இடஒதுக்கீடை மாத்த போறாங்க அப்படின்றத சொன்னதை உண்மையில் வந்து அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அதெல்லாம் நம்மளால கணிக்க முடியாது தானே. அதுதான் ஓபிசி. நான் அதைத்தான் நான் சொன்னேன். நீங்க போன புது அர்த்தங்கள் சொல்லிட்டேன். ஓபிசியினுடைய ஷிஃப்ட்டை ராகுல் காந்தி சாதிச்சதுக்கு அடிப்படை காரணமே இந்த சமூக நீதி தான். இல்ல அது ஷிஃப்ட் இருக்கான்றத நம்ம நாளைக்கு தெரியும். இன்னைக்கு கூட நம்ம குறிப்பிடணும். நம்ம சிஎஸ்டிஎஸ் லோக்நிதி சர்வேயை நம்ம ரொம்ப மதிக்கிறோம். அவங்க கூட இன்னைக்கு வந்து அந்த ஷிஃப்ட்டை வந்துட்டு அதுல அந்த சர்வேல வந்து நாட் டிசர்னிபிள் தெரியல, வெளிப்படல. அது எப்படி அப்படின்றது புரியல. ஏன்னா ராகுல் காந்தியினுடைய பேச்சு சில அலையன்ஸுகளை உருவாக்குச்சு. பாஜகவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அதிர்வை கொடுத்துச்சு. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்னு ஆக்குனது காரணமே இவர் இதை சொன்னதான். அவங்க அப்பாரு சமூக நீதி இடஒதுக்கீடை எதிர்க்கிறாரு. இவர் வந்துட்டு அதுக்கு நேர் எதிராக போயிட்டு அதைத்தான் செஞ்சு ஆகணும், அப்படி செய்யலைன்னா என்ன ஜனநாயகம்னு கேட்டார் இல்லைங்களா. அது பெரிய அளவு சிந்திக்க வச்சது. நீங்க ஒண்ணு கவனிக்கணும். விவசாயி, தொழிலாளி, மாநிலம் விட்டு மாநிலம் வந்து வேலை செய்யறவன் எல்லாருமே மிகப்பெரிய சஃபரிங்க்கு ஆளாகக்கூடிய நடுத்தர வர்க்கம்னு சொல்றோம்ல, அது கிராமத்துக்கு போனீங்கன்னா அது ஓபிசி தான். அந்த மனநிலை என்னவா இருக்குன்றது ரொம்ப முக்கியம். ஆனா காங்கிரஸ் கையில் எடுத்த விஷயம்ன்றது வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்றத பார்க்கலாம். ஆனால் தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது இந்த கட்டுரையிலும் என்ன சொல்றாருன்னா, எந்த அலையும் இல்லை, வெப்ப அலையை தவிர எந்த அலையும் வீசப்படலை அப்படின்றத தொடர்ந்து பல கட்டுரைகள்ல பேசுறாங்க. இது வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இதை நிரூபிக்கணும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டில் வந்துட்டு தேர்தல் ப்ராசஸ் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்க தைரியமா பேசலாம். தேர்தல் ப்ராசஸ், தேர்தல் கமிஷன் இருந்துட்டு அந்த கருவிகள் வரைக்கும் ஏராளமான ஐயங்கள் இருக்கும் போது எதை வச்சு நம்ம எதை நிரூபிக்க முடியும்? ஸோ நீங்க பேசிட்டு போயிடலாம், நாளைக்கு நிரூபிக்க முடியாது. நாளைக்கு தான் ரொம்ப முக்கியமான நாள், இந்த ஜனநாயகத்துக்கு முக்கியமான நாள். எல்லாருமே கடுமையாக போரிட்டாங்க. அது மோடியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகளா இருந்தாலும் சரி, மாநில கட்சிகளா இருந்தாலும் சரி, எல்லாருமே கடுமையாக மோதிட்டாங்க. ஆனா டெஃபினட்டா எதையும் சொல்ல முடியாது. அதனால உடனே அவர் அப்படி சொல்லிட்டாரு, பூமி கவர்னர் சொல்லிட்டாரு, இல்ல அது கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, மக்கள் வந்துட்டு ரொம்ப ஓக்கலா இருக்க மாட்டாங்க, எல்லாவற்றையும் ரொம்ப வெளிப்படையா பேசிட மாட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்கு ஒரு நீங்க காத்தால கூட சொன்ன மாதிரி ஒரு புல்டோசரை முன்னாடி அடிபட்டு பின்னாடி வந்துட்டு யோகி ஆதித்யநாத் பரப்புரை பண்ண வந்தார் அப்படின்னோம்னா அது என்ன விதமான பரப்புரை? அப்ப எங்க இருந்து அவங்க பேசுவாங்க? இதுல திரு அய்யநாதன் இதில் இந்த கட்டுரையில் சொல்லுவது வந்து, தொடக்கத்தில் ஒரு பெரிய அதீத தன்னம்பிக்கையோடு 400+ அப்படின்ற நம்பிக்கையோடு தான் இறங்கினாங்க. ஆனால் இந்த பரப்புரையினுடைய ஒரு 3வது கட்ட 4வது கட்டத்தில் வந்து பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு கட்டுரையாளர் சொல்றாரு. அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை இந்த கட்டுரையில் சொல்லியிருப்பதா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அவர் சொல்லியிருக்கக்கூடிய எல்லாமே ஏற்புடையதுதான். முன்னாடி எந்தெந்த இடத்துல எவ்வளவு ஜெயிச்சாங்களோ அதே அளவிற்கான தொகுதிகளை இந்த அளவுக்கு ஜெயிக்க முடியாதுன்ன போது, அப்ப 303 சந்தேகம் அப்படின்னு வரும்போது, 303 கடைசி அவங்க ஜெயிச்சாங்க, அதுவே சந்தேகம் போது 400க்கு எங்க போகுங்க? 8 பிடிக்க முடியாது. நல்லது. சோ அதுதான் சொல்ல வரேன். அவருடைய அனாலிசிஸ் மகாராஷ்டிரா, கர்நாடகா, பீகார்ல பாஜக குறைவான இடங்களை வரும். ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான்லயும் பின்னடைவு ஏற்படும். ஏன்னா அந்த எமர்ஜென்சி ஆஃப் ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ரக்சரா வந்திருக்கு. ரெண்டாவது இங்க பாத்தீங்க அப்படின்னா தேஜஸ்வி யாதவ், ராகுல் காந்தி அந்த ஃபோர்ஸ் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஓபிசியினுடைய ஷிஃப்ட். ஆனா இது எல்லாமே எக்ஸிட் போலுக்கு எதிரா இருக்கு. எக்ஸிட் போல் கொடுக்கிற முடிவு வேறையா இருக்கு, இந்த கற்ற சொல்ற கணிப்பு மட்டும் ஒரே லைன் வேறையா இருக்கு. யார் இந்த மோடி அரசை வந்துட்டு எல்லாத்துக்கும் ஆதரிச்சு வந்தாங்களோ அந்த மீடியா வந்துட்டு தான் இந்த எக்ஸிட் போலே சொல்லிச்சு. சரிதானா? ஆங்கில ஊடகங்கள் தான் சொல்லிச்சு, வேற யாருமே சொல்லல எக்ஸப்ட் டைனிக் பாஸ்கர் லைக் அது மாதிரி. அவங்கள பாத்தீங்கன்னா 300க்கு கீழே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வைக்கிறாங்க. மற்றவங்கள பாத்தீங்கன்னா 350க்கு மேல வைக்கிறாங்க. அதுல என்ன நல்லா நடந்துச்சு அப்படின்றது நிறைய விவாதங்கள் ஆகுது. அதை பத்தி ஒண்ணும் இல்லை. இப்ப நாளை தான் நம்மளுக்கான முக்கியமான நாடு. அதுல நமக்கு என்ன, எல்லாமே வந்துட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் சொல்றதை போல சரியாக நடத்தப்பட்டு சரியாக வெளிப்படுத்தப்படணும் அப்படின்ற ஒரு இடம் தான். அந்த ஒரு இடத்துல என்ன வருதுன்றதை நம்ம ஏத்துக்க போறோம். அதுக்கப்புறம் எந்த விதமான இது வரைக்கும் பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாத்துக்கும் நாளைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, நாளைக்கு ஒரு புதிய துவக்கம். அது எப்படி வந்தாலும் அந்த துவக்கத்தை ஏற்க வேண்டிய ஒரு தலையெழுத்து தான் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நெருக்கடி. இந்த கட்டுரையாளருமே கூட இந்த களத்தை கணிக்க முயற்சி செஞ்சிருக்கிறார். எப்படி இந்த போக்குகள் இருந்தது, களம் என்னவா இருந்தது.
அதுல 2 அப்சர்வேஷனும் முன்வைக்கிறார். பிரதமருடைய பேச்சுல ஒரு விதமான பதட்டம் இருந்தது அப்படின்னு ஒன்று சொல்றாரு. அதற்கு பிறகு அந்த பிளவுவாத பிரச்சாரம் அப்படின்றது பெருசா கை கொடுக்கல, எடுபடல அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதை எப்படி எடுத்துக்கிறது? நான் சொல்றேன், பெஸ்ட், பியூட்டிஃபுல். இப்படி எழுதினாதான் அதுக்கு பேர் ஜேர்னலிசம். நீங்க ஒரு நாட்டினுடைய பிரதமரை வந்துட்டு பாத்தீங்கன்னா, அவர் யாரா இருந்தாலும் சரி, என்ன படிப்பு அதெல்லாம் வேற, அவர் இருக்கக்கூடிய பொசிஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா 142 கோடி பேருக்கு பிரதமர். அவர் அந்த இடத்துல இருந்து ஒதுக்கப்படக்கூடிய வார்த்தைகள் தான் வந்துட்டு சிந்தனைக்கான அடிப்படையை. இப்போ ஒரு தர்க்கமா அது சரி தவறு அப்படின்றதுக்குள்ள நான் இல்லாம, இப்ப நீங்க பத்திரிகையாளரா இருக்கிறதுனால இப்ப பிரதமர் இப்படி பேசுறாரு அப்படின்னா அது கை கொடுக்கல, பலன் தரலன்னு எப்படி ஒரு முடிவுக்கு ஒரு பத்திரிகையாளர் வராரு? நான் ஏன் வரேன் அப்படின்னா, நீங்க 10 ஆண்டு காலம் இருந்துட்டதுனால உங்களுடைய பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு, ஒரு ரெலவன்சி வேணும். 2 இடத்துல வேணும். ஒன்று மக்களுக்கும் உங்களுக்குமான ஒரு கனெக்ட், இன்னொன்று நீங்க செஞ்சதுக்கும் மக்களுக்கான பயன் இன்னொரு கனெக்ட். இது 2 நேர் எதிரில் நிக்குதே. நீங்க என்ன பேசுறீங்களோ அது அவங்க மனசை தொடலை. அவங்க முன்னாடி முஸ்லீம்ஸ் எப்படி வாடுறாங்கன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஐயா, முஸ்லீம்ஸோடைய வாழ்க்கை நிலை இங்கே எப்படி இருக்கு? எத்தனை பேர் கலெக்டர், எத்தனை பேர் தாசில்தார், எத்தனை பேர் இன்ஸ்பெக்டர்? அவங்க நம்ம போனோம்னா கருவாட்டு கடை, கறி கடை. இல்ல, நீங்க தார்மீக ரீதியாக பேசுவது என்பது ஒரு பக்கம், இது எடுபடலன்றதையும் கண்டுபிடிக்க முடியும். தாராளமா மக்கள் ஆதரவு கொடுக்க. ஆமா, இவங்க எதை சொல்றாங்க, என்ன இருக்கு எங்க கலை யதார்த்தம் வந்துட்டு வாழறவனுக்கு தெரியுமா தெரியாதா? மார்க்கெட்டுக்கு போறீங்க, உழைக்கிறீங்க, பஸ்ல போறீங்க, ட்ரெயின்ல போறீங்க, யார் எங்க இருக்கிறா, யார் என்ன பொசிஷன்ல இருக்காங்க, யாருக்கு என்ன பலன் கிடைச்சது தெரியாதா யாருக்கும்? சோ களத்தில் இல்லாத ஒன்றை பேசினா மக்கள் நம்ப மாட்டாங்க. அதாவது 14ல பேசாத திரு மோடி அவர்கள், 19ல் பேசாத பிரதமர் மோடி அவர்கள் 24ல் 2 கட்ட தேர்தலுக்கு பிறகு பேசுறாரு, ஜலோர்ல ஆரம்பிக்கிறாரு அப்படின்றதான் இங்க கொஸ்டின் மார்க். இன்னொன்று கட்டுரையில் சொல்வது கூட்டணி வியூகத்தில் கொஞ்சம் சறுக்கிருச்சு பாஜக அப்படின்றாங்க. கூட்டணியில பெருசா கொண்டு வர முடியல. பாஜக பண்ண விஷயம் என்னன்னா, அவங்க கொள்கை ரீதியா மாநில கட்சிகளை உடைக்க பார்த்து கபலீகரம் பண்ணாங்க இல்லையா? அதுதான் பாருங்க, மராட்டியத்துல இருந்துட்டு எல்லா இடத்துலயும் எதிரொலிக்க போகுது. மராட்டியத்துல இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடக்க போறது இல்லை. அதாவது கூடவே இருக்கிறவனை அழிக்கிறது. அதை தான் இவங்க ஏன் வி.கே. பாண்டியன் மேல அவ்வளவு தூரம் பாஞ்சாங்க அப்படின்னோம்னா, தட் இஸ் அ சிம்பிள் ரீசன். ஒண்ணு சொன்னாரு, கூட்டணி அப்படின்றது கபலீகரமான்னு கேட்டாரு. அவர் தான் கேட்டார். கூட்டணின்னு இவங்களோட போனோம்னா நம்ம மறந்துட வேண்டியதுதான் பிஜு ஜனதா தளத்தை அப்படின்னாரு. அதுதான் அவங்களுக்கு கோபமே வந்துச்சு. இதுதான் உண்மை. அப்போ கூட்டணி கட்சியை நீங்க உடைக்கும் போது அதோட ஒரு அஃபினிட்டியில் இருக்க, இப்போ டிஎம்கேன்ற ஒரு கட்சியை உடைச்சிங்கன்னா ஒரு எதிர்ப்பு வருமா வராதா? இன்னைக்கு வந்துட்டு அதிமுக பலவீனப்பட்டிருக்கலாம், நாளைக்கு அப்படியே வந்துட்டு ஏதோ ஒரு படத்துல அப்படியெல்லாம் ஷேட்டர் ஆகிலாம் ஒன்னா சேர்ந்து பூதம் அந்த மாதிரி வந்துடும் அந்த கட்சி. ஏன்னா அது எப்பொழுதுமே. உங்கள் பார்வையில் 2024 பாஜக அமைத்த கூட்டணி அவ்வளவு வலுவான பலமான கூட்டணி இல்லைன்றதா? ஒரு நபர் தான் அங்க, மிஸ்டர் மோடி. அது தவிர பாஜகவினுடைய பலன்றது எதுவுமே இல்லை, இன்க்ளூடிங் இட்ஸ் ஐடியாலஜி. இந்துத்துவானுடைய எண்டுக்கே வந்துருச்சுங்க இந்த தேர்தல் முடிவு. நாளைக்கு நம்பர்ஸ், தட் இஸ் a different question. ஏன் நம்பர்ஸையும் நீங்க பேசுற முடிவையும் எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? நான் ஏன் பிரிச்சு பார்க்கறேன் அப்படின்னா, மக்கள் மனநிலையை தானே நம்பர்ஸ் கொண்டு வரும். அதான் கொண்டு வந்து, அது வேற, மக்கள் மனநிலை வேற. அதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், கணிக்கிறதுக்கு கடினமான இடம்ன்றதே அதுதான். என்னைக்கு என்னோட தேர்தல் ஆணையம் வந்துட்டு எனக்கான நம்பர்ஸை வந்துட்டு நீங்க தெளிவா சொல்லல பொது வெளியில அப்படின்னு வரும்போது, நான் எதை நம்பி நான் எதை சொல்றது சொல்லுங்க பாப்போம். நான் அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க இந்த கட்டுரையை இன்னொன்னு கொஞ்சம் தள்ளுறீங்க, கணிப்பதற்கு கடினமானதுன்றது தேர்தல் அனைத்தையும் சேர்த்துதான். ஆமா, அவர் விட்டுட்டு இருக்கலாம், பூமி கபூர் விட்டுட்டு இருக்கலாம். ஏன்னா தலையங்கத்துக்கான இடம் உனக்கு இவ்வளவுதான்ப்பா அப்படி சொன்னதுனால விட்டுருக்கலாம். விட்டா அவர் எழுதுவார். ஏன்னா he has reflected 90%. இந்த கட்டுரையினுடைய மிகப்பெரிய சிறப்பு 90% யதார்த்தத்தை கண்ணாடியை போல பிரதிபலிச்சிருக்கிறார். இது ஒரு பெரிய விடயம். அது இப்படியெல்லாம் ஒரு கட்டுரை எழுதுறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விடயம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா அது மைய இடம் வந்துட்டு என்னன்னா, தேர்தல் ஆணையத்தை விட்டுட்டு எப்படி நீங்க தேர்தலை கணிக்க முடியும்? இந்த தேர்தல் ஆணையம் வந்துட்டு மக்களுக்கானது அப்படின்றது வந்துட்டுங்க, அது லிஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு பிரசிடென்ட் கூட்ட கொடுக்கறது வரைக்கும் அதுதான் ராஜா. ஓகே. அப்ப அந்த இடத்துலயே நம்மளுக்கு எதுவுமே இல்லையே, அப்ப நான் எப்படி நம்ப முடியும்? எப்படி எதை வச்சு கணிக்கிறது, எதை வச்சு உறுதிப்படுத்துறது அப்படின்னு கேக்குறீங்க. ஏன்னா என்கிட்ட விஜயன் மறுபடியும் கேட்பார்ல, நாளன்னைக்கு நான் வந்தேன்னா நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்பீங்க. இதே புன்னகையோட என்ன பண்றது? நிறைவா யார் வென்றாலும் 2024 ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்க போகுது அப்படின்னு தான் அந்த கட்டுரை முடியுது. திருப்பு முனைன்னு
எதை சொல்ல வரா? இவ்வளவு எழுதிட்டு எதை சொல்ல வரா? எது சொன்ன அரசியல் மக்களை வந்துட்டு டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்கிட்டது நம்ம நினச்சி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணோம்னா அதுதான் தேர்தல் அப்படின்ற எல்லாத்தையும் அடிச்சுட்டு அதான் ஒரு வாட்டர் ஷெட்ன்ற வார்த்தையை சொல்கிறாரு. ஒரு டிவிஷன், ஒரு 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 அப்படியே ஒரு இன்னும் சொல்ல போனால் இது வந்துட்டு எப்படி சொல்லணும் அப்படின்னோம்னா இது ஒரு மிகப்பெரிய அடித்தள மாற்றம் இந்திய ஜனநாயகத்தில். இந்த படிக்காத மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க செய்யக்கூடிய வேலை எவ்வளோ பயங்கரமானது அப்படின்ற அது அரசியல்வாதிகள் உணரக்கூடிய தேர்தலாக இது இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஜனநாயக அரசியல், ஜனநாயகம் தான் அரசியலில் அதனுடைய அறம் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஜனநாயகம் தான். ஜனநாயகத்தினுடைய அறம் தேர்தல் ஜனநாயகம் தான். இதில் அந்த ஜனங்க தங்களால் எவ்வளவு பண்ண முடியுமோ அதை அந்த ஒற்றை வாக்கின் மூலமா பண்ணிட்டாங்க. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நன்றி திரு ஐயநாதன். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.